கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு பின்னணியில் யார் தெரியுமா? வெளியாகிய புகைப்படங்கள். பிரபல அமைச்சரை கைது செய்ய திட்டமிடும் அனுர. விடுதலை புலிகளை இலக்கு வைத்த மர்ம குழு அதிரடியாக அறிவித்த அனுர அரசு. கடத்தல்காரர்களின் கூடாரமான இலங்கை. மீண்டும் கைதாகும் ரணில். பல்கலைக்கழக மாணவிக்கு திடீர் சோகம். நடந்தது என்ன தெரியுமா? வெளியான பின்னணி. கனடா செல்ல விரும்புவோருக்கு அறிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர் பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இடையில் முரண்பாடு காரணமாக குறித்த படுகொலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மேலும் துப்பாக்கிதாரருக்கு வெறும் 18 வயது என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபரும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் 3 பேர் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் காரும் புறக்கோட்டை ஆர்மர் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்போது காரில் கிடந்த ஒரு உயிருள்ள தோட்டாவையும் காவல்துறையினர் அடையாளம் கண்டிருந்தனர். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த நபர் ஏராளமான கொலைகள் மற்றும் குற்றங்களுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். பிரபலமான மற்றொரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வாரம் கைது நடவடிக்கை இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சராக இருந்த நேரம் அமைச்சினால் காப்பீடு வழங்குவதில் நடந்த ஊழல் தொடர்பான விசாரணைக்கு அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன் அழைக்கப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த முன்னாள் அமைச்சர் கம்பஹா மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என தெரியவந்துள்ளது. குறித்த அரசியல்வாதி ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எரிவாயு சின்ன கட்சியில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய உளவுத்துறை அமைப்புகள் இந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூத் இப்ராஹிம் சிண்டிகேட்டுக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகியுள்ளதாக வெளியான செய்தி தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்போது இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் எதிராக காவல்துறை மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறிப்பிட்ட தகவல் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்றும் போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராட அரசாங்கம் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளது என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். குறிப்பிட்ட விடயம் குறித்து எனக்கு தெரியாது. இருப்பினும் போதைப்பொருள் வர்த்தகத்தை எதிர்த்து போராட நாங்கள் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளோம். எனவே ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கை நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். காவல்துறைக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கலாம். அவர்கள் அதன்படி செயல்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய வழிகளை தேடி இந்த குழு தற்போது தமிழ்நாடு மற்றும் இலங்கை முழுவதும் விடுதலை புலிகளின் பழைய கடத்தல் வலையமைப்பை பயன்படுத்தி போதைப் பொருட்களை கொண்டு செல்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பல மாடி கட்டடத்தை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணையில் ரணில் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மூத்த திரைப்பட நடிகை சபிதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டது. இதற்காக மாத வாடகை 21 மில்லியன் ரூபாய் என தகவல்கள் வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இங்கு நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் ரணில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நிதி மோசடி தொடர்பில் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு
செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய நிதி மோசடியாக கருதப்படும் மத்திய வங்கி பிணைமுறி மோசடியின் பிரதான சந்தேக நபரான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடொன்றில் மகேந்திரன் பதுங்கியுள்ள நிலையில் இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து செப்டம்பர் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அத்தோடு அர்ஜுன் மகேந்திரன் நீதிமன்ற உத்தரவுக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி அவரை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான அடுத்த கட்டமாக சர்வதேச போலீஸ் பிடியாணை பிறப்பிக்க தேவையான அறிக்கையை தாமதமின்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க குற்றப்புலனாய்வு துறை தயாராகியுள்ளது. அர்ஜுன் மகேந்திரனை நாட்டை விட்டு வெளியேற அனுமதித்ததாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையத்தின் இயக்குநர் நாயகம் ரங்க திசாநாயக்க மீது சில தரப்பினரால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த சட்ட நடவடிக்கை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களையும் இணையத்தையும் பயன்படுத்தும் போது நிதி மோசடிகள் குறித்து அவதானமாக செயற்படுமாறு போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இணையதளங்கள் மூலமாக நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள் குறிப்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் பிற சமூக வலைதள குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகி வருகின்றன. இவ்வாறான சம்பவங்களில் மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களை வங்கிக் கணக்கு எண்கள், கடவுச்சொல், QR குறியீடுகள் போன்ற ரகசிய ஆன்லைன் வேலைகளை பெற பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி வலைதளங்களில் ஊக்குவித்து நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரியவந்துள்ளது. விசேடமாக சமீப காலங்களாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகள் ஏற்பாடு செய்வதாக கூறி நபர்களை ஏமாற்றி பாரிய அளவிலான பண மோசடிகள் நிகழ்த்தப்படுவதை பற்றி முறைப்பாடுகள் அதிகமாக பதிவாகுவதை அவதானிக்க முடிகின்றது. இந்நிலைமை அதிகமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதிவாகி வருகின்றன. ஆகையால் இணையத்தை பயன்படுத்தும் போது இத்தகைய மோசடிகள் தொடர்பாக எச்சரிக்கையாக செயல்படுமாறு வெளிநாட்டு சேவைகள் அல்லது வேலைவாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை ஏற்கும் முன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் போன்ற பதிவு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ அமைப்புகள் மூலம் மட்டுமே உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொத்தலாவல பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தில் தாதியர் மற்றும் குடும்ப சுகாதார பட்டப்படிப்பை படித்து வந்த 3ஆம் ஆண்டு மாணவி உயிரிழந்தமைக்கான காரணம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த மாணவிக்கு முதுகெலும்பு சுருக்கத்தால் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் நிகழ்ந்துள்ளது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார விஞ்ஞான பீடத்தில் தாதியியல் மற்றும் குடும்ப நல பட்டப்படிப்பை பயின்று வந்த 3ஆம் வருட மாணவியே உயிரிழந்தார். இந்த நிலையிலேயே பெற்றோரின் தீர்மானத்துக்கு அமைய அவரது உறுப்புகள் அகற்றப்பட்ட பின்னர் மாணவியின் பிரேத பரிசோதனை நேற்று கண்டி தேசிய மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பிரேத பரிசோதனையின் போது முதுகெலும்பு சுருக்கத்தால் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் நிகழ்ந்துள்ளது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொத்தலாவல பல்கலைக்கழகத்தில் இருந்து கடந்த 5ஆம் தேதி தனது வீட்டிற்கு வந்திருந்த இந்த மாணவி 6ஆம் தேதி அதிகாலை 2 மணியளவில் தனது வீட்டில் உள்ள குளியலறையில் விழுந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். பின்னர் கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் அந்த மாணவியின் சிறுநீரகம் உட்பட வேறு ஒருவருக்கு பொருத்தப்படக்கூடிய உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. கனடா அரசாங்கம் வரும் சில ஆண்டுகளில் நாட்டுக்குள் அனுமதிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை பெரிதும் குறைக்க திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு 3,85,000 தற்காலிக குடியிருப்பாளர்கள் மட்டுமே நாட்டிற்குள் அனுமதிக்கப்படவிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த சில ஆண்டுகளில் காணப்பட்ட எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது குறைவு என்று தெரிவிக்கப்படுகின்றது. நிதியமைச்சரின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை தற்காலிக குடியேற்றத்தை நிரந்தர குடியேற்றமாக மாற்றுவதற்கான முயற்சி என்று கூறப்படுகிறது. இதன் நோக்கம் குடியேற்ற அமைப்பை இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையான முறையில் பராமரிப்பதாகும். அதே நேரத்தில் சர்வதேச மாணவர்களின் வருகை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 60% குறைந்துள்ளது. மேலும் 2024 சமீபத்தில் பெற்ற புகலிட கோரிக்கைகள் இவ்வாண்டில் 1/3 குறைந்துள்ளது. இதற்கிடையே கனடா அரசு அடுத்த 3 ஆண்டுகளில் 3,80,000
புலம்பெயர்ந்தோருக்கு நிரந்தர வதிவிடத்தை வழங்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டிற்குள் குடியேற்றத்தை நிரந்தர நிலைகளுக்கே கொண்டு செல்லும் முயற்சியை முன்னிறுத்துகின்றது. மொத்தத்தில் கனடா தற்போது தற்காலிக குடியேற்றத்தை கட்டுப்படுத்தி நிரந்தர குடியேற்றத்தை மையமாக்கும் புதிய நடைமுறையை செயற்படுத்தி வருகின்றது. காலி சீரிகமவில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சுமார் 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் ஒரு பெண் கைது செய்யப்பட்டதாக மீட்டியாகொட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரான பெண்ணிடம் சுமார் 6 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சீரிகமவில் 3 மீனவர்கள் காவல்துறை விசேட அதிரடி படையினரால் சுமார் 500 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களில் ஒருவருடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.